ஏங்கா உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த தேனுக்கு பேய் பிடிச்சிச்சாமே. அப்படியா? மொட்டை கிணறு பக்கமோ சுடுகாடு பக்கமோ தீட்டான நேரத்தில் தனியாக போயிருப்பா. ஒருவேளை புளிய மரத்தில் தூக்கு போட்டு செத்தாலே ராஜாத்தி, அவள் ஆவி இவன் மேலே பிடிச்சிருக்குமோ? அட ஆமாங்கிறேன். இவ கல்யாணமாகி போனப்போ அந்த புளிய மரத்தோட கிளை முறிஞ்சு விழுந்ததை என் கண்ணால் பார்த்தேன். இவ ஆத்தாக்காரி பொண்ணுக்கு பேய் பிடிச்சத மறைச்சு எவன் தலையிலையோ கட்டி வச்சிட்டா. பாவம் தேனு புருஷன் பேய் பிடிச்சி இவளை கட்டிட்டு என்ன பாடுபட்டானோ. ஏய் தேனே, ஏய் தேனே, என்னடி பார்க்குற? நான் குடிக்கிறேன், இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்துகிறேன். வரவங்க போகிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிகிற நான் ஆம்பளடி, எப்படி வேணாலும் இருப்பேன். உன்னால் என்னடி பண்ண முடியும்? நீ ஒழுங்காக உங்கள் ஆத்தா ஒழுங்காக சரியாக இருந்தால் தானே உங்கள் அப்பளை அவனை வீட்டு வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஏண்டி ஓடி போகிற? உங்கள் ஆத்தா புத்தித்தானே உனக்கும் வரும். இந்த குழந்தை எவனுக்கு பற்றியோ தெரியல. ஏங்கா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்குல்ல. அந்த குடுமி ஏன் கேட்குற? அவள் குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆங்காரமாக யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாளாம். ஒரு தடவை அவள் குழந்தையவே கொல்ல பார்த்துருக்கா. அத்தா அவள் மேலே பிடிச்ச பேய் சும்மா இருக்குமா? அதை சொல்லு. அதனால தான் தேனு மாமி அவளை பிறந்த வீட்டிலே விட்டுட்டு போயிட்டா. பேய் பிடிச்ச பொண்ணை யார் தான் வச்சிருப்பா? ஏய் ஏண்டி தேனே, எல்லாம் போட்டது போட்ட மாதிரியே கிடக்குது. மகாராணி எந்த வேலை செய்ய மாட்டிங்களோ? என் பையன் உன் தோலை உரிச்ச உனக்கு புத்தி வரடி. உன் ஆத்தா என்ன கொட்டியாக கொடுத்தா இங்க நீ காலாட்டி திங்கிறதுக்கு? திங்கிற சோத்துக்காவது வேலை செய்வேனா? ஏண்டி நான் பாட்டு பேசி கிடக்குறேன், நீ ஒய்யாரும் உட்காந்து கிடக்குற. ஏய் தேனே ஒன்று தாண்டி. தேனே, அம்மா வீட்டில் இல்லையா? அம்மா கொல்லமேட்டுக்கு போயிருக்கையா.
எங்களை விட்டுட்டு போனது என் அப்பா. பழி எங்க அம்மாவுக்கு. என் அம்மா மாதிரியே நானும் 10 வயசுல ஆம்பளைங்க மேல ஏற்பட்ட அந்த பயம் என் புருஷனும் அப்படிதான். என் பொண்ணுக்கு எனக்கு நடந்த எதுவுமே நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. அவளை யார்கிட்டயும் விடவே மாட்டேன். பகிரங்கம்மா நான் சொல்ல முடியாத என் கஷ்டத்தை, வலிய யார்கிட்ட சொல்லுவேன்? யார் மூலமா சொல்லுவேன்?